வணக்கம். எக்ட்ரா டிவி வழங்கும் பங்கு சந்தையின் 5 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் மாலையில் நம்ம நிஃப்டினுடைய பிரைஸ் பிஹேவியரை ஸ்டடி பண்ணுறோம். அந்த வகையில் தொடர்ந்து நம்ம ஸ்டடி பண்ண இருக்கிறோம். அதே மாதிரி ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும், எந்த இடத்துல வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சப்போர்ட் எங்கே இருக்குது நம்ம ஐடென்டிஃபை பண்ணால் சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது வாங்கி வைக்கிறதும், ரெசிஸ்டன்ஸை உடைச்சி மேலே போகும்போது நம்ம வாங்கி வைக்கணும். இந்த மாதிரி 2 இடத்துல மட்டும்தான் வாங்கி வைக்கணும் அப்படின்றது நம்ம தெளிவாக இருக்கணும். குறிப்பாக இந்த ரெசிஸ்டன்ஸ் உடைக்கும் போது ஒரு நல்ல இடமும், சப்போர்ட் எடுத்து போகும்போது ரிஸ்க் குறைவான இடமா பார்க்குறோம். அதே மாதிரி சப்போர்ட்டை உடைச்சி கீழே போகும்போது வித்து வாங்குவதற்கும், ரெசிஸ்டன்ஸ் அடித்து கீழே வரும்போது வித்து வாங்குவதற்கும் நல்ல இடமா பார்க்கணும். வேறு எங்கேயுமே நம்ம பொசிஷன் எடுக்கக்கூடாது அப்படின்றத நம்ம நினைவு வச்சுக்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதனுடைய பிக் பிக்சர் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இப்போ சார்ட் வழியாக பார்க்குறோம். சார்ட்டில் பார்க்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பொதுவாக இதனுடைய இன்ட்ராடே பிஹேவியர் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி பிக் பிக்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஏறக்குறைய இந்த உச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 8020 1520 எல்லை தொடர்ந்து தடுக்கப்பட்டிருக்குதுன்னு பார்க்குறோம். அப்போது 8820 அப்படின்ற இந்த எல்லை உடைக்கப்படாத வரை நம்ம லாங் போக வேணாம், வெயிட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த 8820 என்பது தற்போதைய ஒரு வலிமையான ஒரு தடைநிலையாக நம்ம எடுத்துக்கலாம். அதனால இதை தாண்டாத வரைக்கும் நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்றத நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். இப்போ அதே இன்ட்ராடே பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கும்பொழுது அதனுடைய அவளி சார்ட்டுக்கு மாறுறேன். இப்போ அவளி சார்ட்டில் இருக்கிறோம். ஓகேவா? ஸோ அவளி சார்ட்டில் இன்னைக்கு எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட நம்ம நேத்திக்கு பார்த்த அந்த உச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த 8820 தாண்டலை. அங்கே தான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கு. நேத்திக்கு கூட நம்ம சொல்லும்போது அதனுடைய முக்கியமான ஆதரவு எல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை கொடுத்துருந்தோம், இந்த எல்லை கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேத்தியோட அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எது கொடுத்துருந்தோமோ அதுக்குள்ளதான் இன்னைக்கு நகர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இதை கூட நீங்க இன்னும் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட் சார்ட்ல பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட அதனுடைய நகர் தெளிவாக புரியும் இல்லையா? மேலே கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30-35 புள்ளிகள் கிடையாது சுற்றிக்கிட்டே இருந்தது பார்க்குறீங்க. நம்ம சப்போர்ட்டை எடுத்து மேலே போகும்போது பை ரெசிஸ்டன்ஸ் அடிச்சு கீழே வரும்போது செல்லுன்றதை கூட இங்கே நம்ம பயன்படுத்த முடியும், ப்ரொவைடட் நம்ம அதுக்கு தயாராக இருந்தால். அதாவது இன்ட்ராடேக்குள்ள வேகமாக வரக்கூடிய ஆளாக இருந்தாங்கனாக்கா, இந்த மாதிரி அவங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் படித்த ஆளாக இருந்தாங்கனாக்கா, எப்படி ஒரு பாட்டம் ஃபார்மேஷன், செகண்ட் பாட்டம் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணதுன்னு போது இந்த 78786 உடச்சி இந்த இடத்துல போகும்போது ஒரு 20-25 புள்ளிகள், அதே மாதிரி ஒரு டாப் 1 டாப் 2 ஃபார்ம் ஆகி அதனுடைய ஒரு சப்போர்ட் லெவல் உடைக்கும் போது 794 ஷார்ட் போகும்போது இங்கே ஒரு 30 புள்ளிகள் அப்படின்றது கூட பண்ண முடியும். இதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படித்தவங்க எல்லாருமே டெக்னிக்கல் அனாலிசிஸ் படிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு நினைவு சொல்கிறேன். இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கும்போது நாளைக்கு அடுத்த வாரம் அப்படின்னு எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சப்போர்ட் தான் 8750யும் 8880யும் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் லெவல்ஸை நம்ம பார்க்குறோம். இதான் தற்போதைய நிலைமையாக நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக இந்த லெவலை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. வேணா உங்களுக்கு அந்த லெவல் கூட நான் இங்கே போட்டு மேலே இந்த இருக்கிற லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இப்போது அது இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8820 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது கீழே அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடம் சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 8750 எடுத்துக்கலாம். இந்த 2 எல்லைக்குள்ள தான் 70 பாயிண்ட்டுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த எல்லைகளை பயன்படுத்தி நம்ம வியாபாரம் செய்வதை திட்டமிடலாம் அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த பிக் பிக்சர் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும், டே ட்ரேடுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புறேன். இந்த சார்ட் பிடிச்சிருந்தா உங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஒரு கிளிக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் மட்டுமல்லாமல் லைக்கும் கமெண்ட்ஸும் கூட போடலாம். நன்றி.